வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஆன்மீக பரிகாரம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மக்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் தான் எப்போதுமே சொல்லணும். எல்லாருமே என்ன செய்கிறீங்க, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நான் வாழவா சாகவா இப்படின்னே தான் இருக்கிறீங்களே ஒழிய உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை யாருமே வெளியில் கொண்டு வர்றதே கிடையாது. நீங்கள் எப்போ இந்த எதிர்மறை எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறீங்க, காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணும், உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இன்னைக்கு நம்ம நிறைய வருமானம் வரப்போகுது, நமக்கு இன்னைக்கு நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு பாசத்தோடு பார்த்துக்க போகிறோம், இல்லை நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கணும், இப்படி இந்த ஒரு பாயிண்டை மாத்திரம் நீங்கள் நினச்சாலே போகிறோம். மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எந்திரிங்க. அந்த நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு நாளாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதுவே ஒரு பெரிய பரிகாரம். அந்த ஆன்மீக பரிகாரம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வாழ்க்கை நடைமுறையில் செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த ஆன்மீக பரிகாரமாக போகுது. இப்போ நான் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த வாழ்க்கையாகப்பட்டது அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அதுவே மைண்டு தன்னைத்தானே அதை அழிச்சுக்கும், எரேஸ் பண்ணிக்கும். நீங்கள் இனிமேல் இதை பக்கமே போகக்கூடாது, நீ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் இருக்கிற, அதனால கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிரபஞ்சமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் எல்லாருமே எப்போதுமே சில யோகா சென்டருக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு சத்குருவை பார்க்க போறீங்கன்னாலும் சரி, பெரிய பெரிய குருமார்களை பார்க்க போறீங்கன்னாலும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க, எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நானும் என்னுடைய பதிவில் சொல்கிறேன். ஆன்மீக பரிகாரம்ன்றது உங்களுடைய டெய்லி வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை மாற்றினாலே அது ஒரு பெரிய ஆன்மீக பரிகாரம் தான். அந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உண்டு பண்ண முடியும். எப்படி ஒரு அரசியல்ல ஒரு புரட்சி ஏற்படுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒரு மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய புரட்சியை நீங்களே உருவாக்க முடியும். அதுதான் ஆன்மீக பரிகாரம். இப்போ நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார், மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். அந்த பெயர்ச்சி ஆகும்போது நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், நீங்க எந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் நான் எப்போ பார்த்தாலும் எல்லா பதிவுலையும் சொல்றது, ஏன்னா அவர்களுடைய திறமைக்கு எப்போதுமே நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். அவர்களும் ஏக்கப்படுவது, அதாவது அந்த ஒரு ஏக்கத்திற்காக தான் இருப்பாங்க. யாராவது நம்மளை சொல்ல மாட்டாங்களா, எனக்கு நிறைய நான் ஒரு திறமைசாலின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தான் அவங்க எப்போதுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் என்னுடைய பதிவில் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு, மிதுனராசி அன்பர்கள் எப்போதுமே திறமைசாலிகள். பல கலைகளை நுணுக்கங்களோடு தெரிந்து வைத்திருக்கும் திறமைசாலிகள்னு சொன்னோன்னா அது இந்த மிதுனராசி அன்பர்கள் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ராசி அதிபதி புதன்றது அறிவுக்காரகன். எவ்வளவு ஒரு நுணுக்கத்தோடு செயல்படணுமோ. புதன்ற ஒரு கிரகம் ஒரு சிறிய கிரகம் தான், ஆனால் அதற்கு அவருடைய காரகத்துவமே பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் சிறந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கத்தோடு தொழில்நுட்பத்துக்கெல்லாம் எப்படி இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி ஒரு நுணுக்கத்திற்கு உண்டான ஒரு காரக கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் தான். அந்த மாதிரி தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் ஒரு தொழில் நுணுக்கத்தோடு இருப்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி விஷயத்துல ஒரு ஷார்ப்பா இருப்பாங்க. என்ன செய்யறது மிதுனராசி அன்பர்களே, நீங்க டெக்னாலஜி விஷயத்துல ஷார்ப்பா இருந்தாலும் ஒழிய
உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில நீங்க எப்போதுமே ஷார்ப்பா இல்லை, ஒரு ஒரு மனக்குழப்பத்தோடயே இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுடைய டிசிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். நான் இந்த ஆஃபீஸ், அதாவது இந்த கம்பெனியை சூஸ் பண்றதா, இல்லை தொழில் சூஸ் பண்றதா, இல்லை நான் இந்த டிகிரி படிக்கிறதா, இல்லை எம்பிபிஎஸ் படிக்கிறதா, இப்படி உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு குழப்பமான ஒரு நிலையவே அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். கவலைப்படாதீங்க, அதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்க ஒரு குழப்பவாதிகள்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப குழம்பிக்கவும் வேண்டாம், அதே சமயத்துல வருத்தமும் பட வேண்டாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க குழப்பறது எதற்காக, ஒரு நல்ல டிசிஷனை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்க. அதே சமயத்துல ஒரு 10 பேர்கிட்ட நீங்க ஆலோசனையும் பெறுவீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர், 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுல 8 பேர் எந்த மாதிரியா சொல்றாங்க அப்படின்னு பாப்பீங்க. அந்த 8 பேர்ல ஒரு 5 பேர் ஒன்று போல சொல்றீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2 பேர் சொல்றது செலக்ட் பண்ணி கடைசி நீங்க ஒருத்தரை மாத்திரம் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனையில ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஒரு பிராடா எந்த அளவுக்கு நம்ம சிந்தித்து செயல்படணுமோ அந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். போதும் மேடம், எங்களை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், இப்போ மேட்டருக்கு வாங்க, நாங்க என்ன செய்யணும், இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து விரய குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வராரு. குரு பகவான் விரய குருவாக வரும்போது அவருடைய முக்கியமான ஸ்தானத்தை பார்க்கணும் நீங்க. அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உரியவர், ஜீவனஸ்தானத்திற்கு உரியவர். அந்த 7ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன். இத்தனை நாள் வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன்ல தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. உங்களுடைய தொழிலை வெளியில கொண்டு வராம இருந்தது, உங்களுடைய திறமையை வெளியில கொண்டு வராம இருந்தது. அதே சமயத்துல உங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல, உங்களுடைய ப்ராடக்டை கொண்டு செல்ல முடியல. எங்க நான் கொண்டு செல்றதுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஊடையில வந்து அதை குழப்பி விட்டுறான், கடைசி அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் போயிடுது, அவங்க அந்த இதை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டு நீங்க அந்த பக்கமும் போக முடியல, உங்களால இந்த பக்கமும் வர முடியல. சில விஷயங்களை செய்வதா இல்லை செய்யாம இப்படி நான் நேரா தொழிலை விட்டுட்டு நேரா வேலைக்கு போயிடுறதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க மிதுனராசி என்பர்கள். நீங்க எந்த விதமான குழப்பமும் பண்ண வேண்டாம். உங்களைய குழப்பி ஒரு தைரியமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் அந்த குரு பகவான். 12ஆம் இடத்திற்கு விரய குருவா வந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்ல போறாரு, நீங்களே ஏற்கனவே ஒரு குழப்பவாதிகள், இந்த குழப்பவாதிகளுக்கு கூட கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே வருவார். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த நிதிரையெல்லாம் களைஞ்சிரும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும். இதே இது 12ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கேது இருந்ததுன்னா அந்த டயத்துல இந்த அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஜாதகர் தூங்காம எப்ப பார்த்தாலும் தெய்வத்தோட நினைப்பாவே இருப்பாங்க. எந்த தெய்வ கோயிலுக்கு போகலாம், எந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகலாம், எந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், இல்லை யாரை போய் குருமார்களை பார்க்கலாம், இப்படின்னு தன்னுடைய தூக்கத்தை தொலைப்பவர்களாக இருப்பாங்க கேது 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா. இதே இது உங்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க இப்போ எப்படி தூக்கத்தை தொலைக்க போறீங்க, எந்த நேரத்துல எந்த கடன் வாங்கலாம், எந்த கடனை வாங்கினா உங்களுக்கு எந்த மாதிரியா உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த போறீங்க அப்படின்றத ஒரு இடைவிடாம ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல அதனால உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு. என்னடா இது நைட்டெல்லாம் நம்ம விழுந்து கடந்து யோசிக்கிறோம், ஒரு மனசுல ஒரு குழப்பமாவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 4 பேர் இப்போ லோன் தரோன்னு வந்து நிற்பாங்க. இந்த பேங்க்ல இருந்து வருவாங்க, அது போக பிரைவேட்டா வருவாங்க, இல்ல ஃபைனான்ஸ்ல இருந்து வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு 4 பேர் வந்து உங்களுடைய தொழிலுக்கு நாங்க முதலீடு செய்யறோம்னு வரும்போது உங்களுடைய குழப்பம் எதுவா இருக்கும், ஐயோ என்னடா இது 4 பேரும் வராங்க, நம்ம இப்போ என்ன பண்றது, இப்போ நம்ம கடனை வாங்குறதா, இந்த கடனை வாங்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாம போய் கடன்ல போய் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு குழப்பத்தை கொடுக்க போறார் அந்த குரு பகவான். குழப்பத்தை கொடுத்து என்ன பண்ண போறார், அந்த கடனை வாங்க வைக்க போறார். அந்த கடன் மூலமாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்த போறார். எந்த அளவிற்கு நீங்க ஒரு அது இந்த சமயத்துல தான் நீங்க செய்யக்கூடிய
பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணணும்னா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நடக்கணும். அதிகமாகவும் கடன் வாங்கிடக்கூடாது, அதே சமயத்தில் குறைவாகவும் நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய வருமானத்திற்கு உங்களால் இதை ரீச் பண்ண முடியும், நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த டார்கெட் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்கெட்டை உங்களால் பல மடங்கு ரீச் பண்ண முடியும். இப்போ 500 கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அது 1000 கஸ்டமரை நீங்கள் ரீச் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா அதற்குண்டான பலத்தையும் தெம்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு முழு ஆதரவோட கொடுக்க போறார். அதே சமயத்துல மறைமுகமாக கொடுக்க போறார். மறைமுகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா அளவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து இருக்கும். அந்த 12ல குரு இருக்கும்போது வருமானம் நிறைய வரப்போகுது, அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. 12ல குரு இருக்கும்போது நீங்கள் ரகசிய வருமானம் அதிகமாக வரும். உங்களுக்கு பினாமியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரகசியமான ஒரு வருமானம் வரும், வெளியில் சொல்ல மாட்டீங்க. 12ல் குரு இருக்கும்போது வரக்கூடிய வருமானத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க. அதே சமயத்தில் மிதுனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்க, எனக்கு வருமானமே வரல, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு வருமானம்ன்றதே வரல அப்படின்னு நீங்கள் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய உங்களுக்கு வந்த வருமானத்தை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வருமானம் வரும்ன்றது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் எந்த விதமான ஒரு மறைமுகமாகவும் நீங்கள் பேசவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகமாக வரப்போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு அதில் ஒரு மனக்குழப்பம் இருக்குது. ஏன்னா இது என்னுடைய ஃப்யூச்சர். ஏற்கனவே எனக்கு 2 குழந்தைகள், கை குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய ஃபேமிலியோடு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் வெளிநாட்டிற்கு. இப்போ நான் இந்த இடத்துல மாறினேன்னா என்னுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து அந்த குரு பகவான் 12ல் இருக்கும்போது ஃபாரின்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணுவார். நீங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னாலும் கூட, இல்லை வெளியூர்ல எங்கேயாவது பிறந்திருந்தீங்கன்னா கூட, ஃபாரின்ல இருக்கும்போது நீங்க பிறந்த இடத்துல இருந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த 12ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு நீங்க அந்த வேலையில மாற்றம் செஞ்சுக்கலாம். அந்த வேலையில மாற்றம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு உயர்தர வருமானம் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேட்டஸே மாறப்போகுது. மேடம் நான் ஃபாரின்லேயே பிறந்திருக்கேன், இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு மாறினீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து வேறு கண்ட்ரிக்கு மாறி நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை தேடினீங்கன்னா உங்களுக்கு உண்டான உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில பேருக்கு மூச்சு திணறல் நிறைய இருக்கும். நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு திணறல் வந்துடும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களால். அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மருத்துவரை அணுகி வெளியூர் சென்று வேறு இடத்திற்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையாக சென்று நீங்கள் வெளியூர் சென்று நீங்கள் அந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த குருவாகப்பட்டவர் ஒரு புயல் மாதிரி செயல்பட போறார். உங்களுக்கு அப்படியே சுழண்டு சுழண்டு வந்து உங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைக்க போறார், உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் கொடுக்க போறார். கொஞ்சம் நிதிரையை மாத்திரம் இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பலன்கள் குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்படி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க புதன்கிழமை விஷ்ணுவை அதாவது பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவிற்கு பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரீங்களோ, இல்லை இது என்னால் பண்ண முடியல, மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை எனக்கு மதுரைக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் சித்திரை திருவிழாலாம் வருது, இந்த சான்ஸ் கிடைச்சா போங்க. மதுரையில் போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஒரு வாட்டி நீங்க தரிசனம் செய்தா போதுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க வாழ்நாள் முழுவதும் அடுத்து அந்த குரு பெயர்ச்சி எப்படி வேலை செய்ய போகுதுன்றத நீங்க கண்கூடாக பார்க்க போறீங்க. நீங்க மிதுன ராசி செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயங்கள்.
புதன்கிழமையானா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து டைம் கிடைக்கும் போது மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். இதை ரெண்டையுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. எங்க ஜாதகத்தை பார்க்கணும், எங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.